ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெண்பொங்கல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெண்பொங்கல் செய்கிறதுக்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் 3/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட அதோட நிறம் மாறாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கழுவிட்டு நான் இப்போ 2 மடங்களவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நான் 7 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 7 கிளாஸ் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 8 விசில் விட்டு இறக்கிக்கிறேன். 8 விசில் விட்டதுக்கப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா குழன்னு வெந்துருச்சு. நல்லா சூப்பராக வெந்திருக்குது. நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் நெய் 2 ஸ்பூனு நம்ம சேர்த்து கிளறி விட்டு அது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுருந்துருக்கலாம். மூடி வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆயில் ஊற்றிட்டு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ண இஞ்சியை நம்ம பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம 4 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 4 பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பொங்கலை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த தாளிப்பை அதில் நம்ம கொட்டிட்டு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதோட சைடிஷ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார். நான் சாம்பார் எப்படி செய்வேன்னு பார்க்கலாமா? அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம துவரம்பருப்பு போட்டுக்கலாம். அதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் பூண்டு, வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம அதை 3 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு. எல்லாமே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாம்பார் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெல்லம் போட்டால் பிடிக்கும்னா வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் ஊற்றிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அதை கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறமா இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். பொங்கல் சாப்பிடாதவங்களே சாப்பிடுவாங்கங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஆயில் சேர்த்துக்கோங்க. அதே பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம்.
கடுகு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பருப்பு கூடயே சேர்த்து நம்ம வேக வச்சுட்டோம். அதனால் நம்ம இதில் போட தேவையில்லை. இப்போ தேவையான அளவு நம்ம பருப்பில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வரமிளகா போட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பருப்பில் கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இறக்கும் போது மல்லித்தழை. வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.